ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நார்கிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில் தேங்காய் கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் தயிர், 1 பல்லாரி, 1 தக்காளி, 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சிருந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தா தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம தயிர் எடுத்து வச்சிருந்த கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதி வருது. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்டான தொக்கு. வெண்டைக்காயிலே வந்து புளி ஊற்றி பச்சடி பண்ணுவாங்க, வெண்டைக்காய் பச்சடின்னு. இது வந்து ரொம்பவே ஈஸியான புளி இல்லாமல் பண்ணுறது தான். இதுதான் வந்து வெண்டைக்காய் தொக்கு. ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.
வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் தொக்கு, தயிர் சாதம், அப்பளம். இப்போ வெண்டைக்காய் தொக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.